Hi friends, welcome to HTML tutorial. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா formatting tags in HTML. Formatting tags என்ன பார்க்கும்போது கமாண்ட் எப்படி HTML கொடுக்கணும்னு பார்ப்போம். கமாண்ட்னா ஒன்றுமே இல்லை. இப்போ நீங்கள் ஒரு 200 பக்கம் கோடிங் அடிச்சுக்கும்போது எந்தெந்த லைன் எந்தெந்த இதுக்கு வேலை செய்யுன்னு சொல்ல இப்போ ஒரு ப்ரோக்ராம் அடிக்காதவங்க ஒருத்தன் பார்த்தா அவங்களுக்கு தெரியும்னு வந்து கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். HTML கமாண்ட் எப்படி ஆரம்பிப்போம்னா ஸ்டார்டிங் டேக் இது எண்டிங் டேக் இது எக்ஸ்க்ளமேட்டரி 2 கோட் கமாண்ட் அடிச்சுப்போம். இப்போ ஃபார்மேட் டேக் ஒன்று பார்ப்போம். முதல்ல பார்க்க போகிறது ஹெட்டிங் டேக் வந்து முதல்ல 6 உண்டு. H1 H2 H3 H4 H5 H6 ஒவ்வொரு தக்கன ஒவ்வொரு ஹெட்டிங் தக்கன சைஸ் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு H1 தான் இருக்கிறதுல பெருசு, அப்படி படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வரும். அடுத்து பார்க்க போகிறது பேராகிராஃப். திஸ் இஸ் பேராகிராஃப் டெஸ்ட்னா P போட்டு யூஸ் பண்ணுவோம். ஓப்பனிங் டேக் க்ளோசிங் டேக். அடுத்து பிரேக்னா ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் இப்படி ஒவ்வொரு வரிசையாக அடிச்சுட்டு வந்தீங்கன்னா பிரேக் ஆகாது. பிரேக் கொடுக்கும்போது தான் ஒவ்வொரு டெக்ஸ்ட்டுக்கும் நடுவில் ஒரு நீட்டாக பிரேக்னஸ் அவுட்புட்டில் காமிக்கும்போது சரி நீட்டாக இருக்கும் பார்க்க. அப்புறம் போல்டு பார்க்க போகிறோம். போல்டுனா ஒன்றும் இல்லை, நம்ம என்ன அந்த போல்டு 2 டேக்குக்கு நடுவில் என்ன கொடுக்குமோ அது போல்டாக தெரியும். அடுத்தால் இட்டாலிக் டெக்ஸ்ட்டுங்கிறது ஒரு ஃபாண்ட் டைப்பு, அது இட்டாலிக். அது அடுத்து வந்து அண்டர்லைன், நம்ம என்ன கொடுக்கமோ அதை அப்படியே அண்டர்லைன் பண்ணி காமிக்கும். அப்புறம் மார்க்கு, இப்போ ஏதாவது கொஸ்டின் ஹைலைட் பண்ணுவோம் நோட்ஸ் எடுக்கும்போது, அந்த மாதிரி இதை கொஸ்டின் அவுட்புட்டில் ஹைலைட் பண்ணி காமிக்கும். அந்த ஹைலைட் பண்ணுற கலர் வந்து எல்லோ தான் டிஃபால்ட்டு, அந்த கலரை மாற்ற முடியாது. அப்புறம் இப்போ ஸ்ட்ராங் டெஸ்ட்டு. ஸ்ட்ராங்னா கொஞ்சம் போல்டோட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்புறம் ஸ்ட்ரைக் டெஸ்ட்னா ஒரு கோடு, இந்த நம்ம என்ன கொடுக்கமோ அது நினச்சில் ஒரு கோட் ஆகும். அப்புறம் சூப்பர் ஸ்கிரிப்ட் டெஸ்ட்னா கொஞ்சம் கீழே வந்து இருக்கும். திஸ் இஸ் அவுட்புட்டில் காமிச்சா உங்களுக்கு நல்லா புரியும். அப்புறம் சூப்பர் ஸ்கிரிப்ட் டெஸ்ட்டு. அப்புறம் இன்சர்ட்டட் டெக்ஸ்ட்னா அண்டர்லைன் பண்ணி காமிக்கும், இதை தான் இன்சர்ட் பண்ணியிருக்கோம்னு. அப்புறம் டெலிட்டட் டெக்ஸ்ட்னா கட் பண்ணி காமிக்கும், திஸ் இஸ் டெலிட்டட் டெக்ஸ்ட்னு. அப்புறம் எம்பகைஸ்டு டெக்ஸ்ட்னா இட்டாலிக் மாதிரி லைட்டாக கொஞ்சம் அது ஒரு ஃபோன்ட் டைப்னு வச்சுக்கலாம். அப்புறம் திஸ் இஸ் ஸ்மால் டெக்ஸ்ட்னா ஸ்மாலாக தெரியும். அப்புறம் சென்டர் டெக்ஸ்ட் வந்து சென்டரில் யூஸ் பண்ணுவோம் ஒரு டெக்ஸ்ட்டை. அடுத்தால குவைட் டெக்ஸ்ட்னா இப்போ டபுள் கொட்டேஷன் 2 குவைட் இப்போ எழுதும்னா அதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இப்போ அதை அவுட்புட்டை பார்ப்போம். இந்த இருக்குல்ல இதுதான் பாருங்கள். ஃபஸ்ட்டு திஸ் இஸ் ஃபார்மேட்டிங் டேக்ஸ் பேராகிராஃபில் கொடுத்தோம். திஸ் இஸ் ஹெட்டிங் 1 சைஸ் 1 குறைஞ்சிட்டு வருது. அப்புறம் பேராகிராஃப் போல்டாக இருக்குது. இட்டாலி இந்த 2 டெக்ஸ்ட்டுக்கும் உங்களுக்கே வித்தியாசம் இருக்குது. அப்புறம் அண்டர்லைன் மார்க் டெஸ்ட் சொன்னோம்ல எல்லோ கலர் டிஃபால்ட் கலர். அப்புறம் இந்த 2 பாருங்கள், இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தெரியும். அப்புறம் ஸ்ட்ரைக் டெஸ்ட் சூப்பர் ஸ்கிரிப்ட் அந்த கீழே தெரியும் சொன்னோம்ல மேலே பவர் மாதிரி சப்ஸ்கிரிப்ட் டெக்ஸ்ட். அப்புறம் இன்சர்ட்டட் டெக்ஸ்ட் அண்டர்லைன் பண்ணி காமிக்கும். டெலிட்டட் டெக்ஸ்ட்டை வெட்டிடும். அப்புறம் திஸ் இஸ் எம்பகைஸ்ட் டெக்ஸ்ட்டு இட்டாலிக்கும் ஒன்றே லைட்டாக ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்புறம் ஸ்மால் டெக்ஸ்ட்டு இது சைஸ் உங்களுக்கு வித்தியாசம் இருக்குது. அப்புறம் திஸ் இஸ் சென்டர் டெக்ஸ்ட்னா சென்டரில் இருக்குது. அப்புறம் திஸ் இஸ் குவைட் டெக்ஸ்ட்னா 2 எக்ஸ்க்ளமேட்டரி இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.